Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Praise வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 7. கேள்வி 43. இராத்தரசனங்களிலே தானியேல் பார்த்துக் கொண்டிருக்கையில் வானத்து மேகங்களுடனே வந்தவர் யார்? பதில் மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். கேள்வி 44. மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் எங்கு கொண்டு வரப்பட்டார்? பதில் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து சமீபத்தில். கேள்வி 45. மனுஷகுமாரனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பதில் கர்த்தத்துவம், மகிமை, ராஜரிகம். கேள்வி 46. மனுஷகுமார சாயலுடையவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? பதில் அழியாதது. கேள்வி 47. தானியேல் எதனுள் சஞ்சலப்பட்டான்? பதில் தன் தேகத்தினுள், தன் ஆவியிலே. கேள்வி 48. தானியேலின் தலையில் தோன்றின எது அவனை கலங்க பண்ணினது? பதில் தரிசனங்கள். கேள்வி 49. தானியேல் தரிசனத்தின் பொருளை சொல்லும்படி யாரிடத்தில் வேண்டிக் கொண்டான்? பதில் சமீபத்தில் நிற்கிறவர்களின் ஒருவனிடத்தில். கேள்வி 50. 4 பெரிய மிருகங்கள் எதை குறிக்கிறது? பதில் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். கேள்வி 51. யார் ராஜரிகத்தை பெற்றுக் கொள்வார்கள்? பதில் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். கேள்வி 52. யார் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? பதில் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். கேள்வி 53. 4ஆம் மிருகம் எப்படிப்பட்டது? பதில் மற்றவைகளை பார்க்கிலும் வேற்றுருவம், கெடியும் உள்ளதும் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் இருந்தது, நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்தது. அதன் தலையில் 10 கொம்புகள் இருந்தது, 3 கொம்புகள் விழுந்தது. மனுஷ கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயை உடையதுமாய் மற்றவர்களை பார்க்கிலும் பருமானமாக தோன்றின விதமாய் இருந்த அந்த வேற கொம்பும் இருந்தது. கேள்வி 54. தானியேல் எதன் பொருளை அறிய மனதாயிருந்தான்? பதில் 4ஆம் மிருகத்தை குறித்து. கேள்வி 55. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? பதில் நியாய விசாரிப்பு. கேள்வி 56. யார் வரும் மட்டும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது? பதில் நீண்ட ஆயுசுள்ளவர். கேள்வி 57. யார் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்? பதில் பரிசுத்தவான்கள். கேள்வி 58. எது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ளும்? பதில் கொம்பு. கேள்வி 59.
4ஆம் மிருகம் எதை குறிக்கிறது? பதில் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம். கேள்வி 60. எது வேறாயிருந்து எல்லா ராஜ்யங்களைப் பார்க்கிலும் பூமியை பட்சித்து மிதித்து நொறுக்கி போடும்? பதில் 4ஆம் ராஜ்யம். கேள்வி 61. 10 கொம்புகள் எதை குறிக்கும்? பதில் ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். கேள்வி 62. 10 ராஜாக்களுக்கு பின்பு யார் எழும்புவான்? பதில் வேறொருவன். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.